கண்ணியமானவர்களே, நம்ம அல்லாஹ் இடத்துல கையை தூக்குனாலே நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த 7 சலாம்களை கொண்ட ஒரு குர்ஆன் ஆயத் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நபர்கள் நிறைய விஷயங்களுக்காக அல்லாஹ் இடத்துல துஆ கேட்பாங்க. ஒரு சிலர் உடனடியாக தேவை ஏற்படும், ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அல்லாஹ் எனக்கு இதை இப்போ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடியவங்க கஷ்டத்துக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, தொழுகை முடித்த பிறகு சும்மா ஏதோ கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போவாங்க. இன்னும் சிலர் வளமையாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த துஆ அவங்க வாழ்க்கையில் அப்படியே வளமையாக கொண்டு வருவாங்க. அவங்களால கேட்காமலும் இருக்க முடியாது அந்த ஒரு நேரத்தில். இப்படியும் கேட்பாங்க. இப்படி நிறைய நபர்கள் நிறைய விதமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்க. ஒரு சிலர் எப்படி கேட்பாங்கன்னா, இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் சிலர் ஏதாவது சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி நம்ம எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நம்ம கையை உயர்த்தினாலும் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் நம்ம எல்லோருடைய நோக்கமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம துஆ கேட்ட பிறகு ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்கும், அல்லாஹ் நம்முடைய துஆவை அங்கீகரித்து தரணும், அல்லாஹ் அங்கீகரித்து தருவானா மாட்டானா அப்படின்ற ஒரு யோசனை நம்ம எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தை மட்டும் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துஆக்களை அல்லாஹ்ட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் யோசனை செய்யவே தேவையில்லை. ஏன்னா கன்ஃபார்மாக அல்லாஹ் கொடுத்துருவான். ஏன்னா அல்லாஹ்வே சொன்ன, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த, இன்னும் அல்லாஹ்வினுடைய இஸ்முகள், இந்த இஸ்முல் ஆலம்னு சொல்லுவாங்கள்ல, அல்லாஹ்வினுடைய 99 திருநாமங்களில் ஒன்று தான் இஸ்முல் ஆலம், கடைசியாக இருக்கக்கூடியது. அந்த இஸ்முல் ஆலம் இடம்பெற்றுள்ள ஒரு ஆயத். இந்த ஆயத்தை ஓதிட்டு நீங்கள் துஆ கேட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, கன்ஃபார்ம் அல்லாஹ் கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனுடைய வசனம் தான் நம்ம எல்லோரும் தினந்தோறும் வளமையாக எப்போதுமே நம்ம எல்லோரும் துஆ கேட்போம். அப்படி துஆ கேட்பதற்கு முன்னாடி இந்த ஒரு வசனத்தை ஓதிட்டு கேட்போம். வேண்டுமென்றால் நீங்கள் இன்றையிலிருந்து ஆரம்பித்து பாருங்கள். இன்றையிலிருந்து நீங்கள் எப்போதெல்லாம் துஆ கேட்குறீங்களோ அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் கையை உயர்த்துவதற்கு முன்னாடி நாம் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்களே சொல்லுவீங்க, இந்த ஒரு திக்ர் என்னுடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்துருச்சு, என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இன்னும் இந்த ஒரு துஆவினுடைய பரக்கத்தினால நீங்கள் என்ன துஆ அல்லாஹ்ட்ட கேட்டாலும் அல்லாஹ் அதை மறுக்கவே மாட்டான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா என்னுடைய அடியான் இந்த வார்த்தையை கூறிட்டான், என்னுடைய அடியான் என்னையே புகழ்ந்துட்டான், என்னுடைய அடியான் என்னைய புகழக்கூடிய வார்த்தைகளை விட ரொம்ப பெருசாக என்னை புகழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆச்சரியப்பட்டு அந்த அடியான் என்ன கேட்கிறானோ அதை அப்படியே அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மலக்குகளிடம் கட்டளையிடக்கூடிய ஒரு வசனம். அந்த ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது, நீங்கள் துஆ கேட்பதற்கு முன்னாடி இந்த 7 வசனங்களையும் 2 முறை ஓதுங்க. ஒன்று, சலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற இந்த ஒரு வசனம் முதலாவது. இரண்டாவது, சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் இரண்டாவது. மூன்றாவது, சலாமுன் அலா இப்ராஹீம். நான்காவது, சலாமுன் அலா மூசா வ ஹாரூன. ஐந்தாவது, சலாமுன் அலல் யாசீன். ஆறாவது, சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா ஹாலிதீன். ஏழாவதாக, சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த 7 வசனங்களுமே குர்ஆனில் சலாம் சொல்லி வரக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ் சலாம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹின் மீது சாந்தி உண்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இந்த குர்ஆனுடைய 7 வசனங்களும். இது குர்ஆனில் தனித்தனி இடங்களில் இருக்கின்றது. இதை ஒன்று சேர்த்து திருக்குர்ஆன்லேயே 7 சலாம்களை கொண்ட திக்ர் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து பல ஷேக்மார்கள், பல வலிமார்கள் துஆ கேட்பதற்கு முன்னாடி ஓதி கொண்டு வந்த ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து துஆ கேட்பதற்கு முன்னால் இந்த
7 சலாம்களை கொண்ட இந்த திருக்குரானுடைய வசனத்தை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாக்களை கேளுங்க. நிச்சயமாக உங்களினுடைய துவாக்கள் மறுக்கவே படாது. நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அல்லாஹ் தாலா உங்களுக்கு அப்படியே தந்து விடுவான். இன்னும் எனக்கு அரபி ஓத தெரியாது, அரபி தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காக வேண்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்னும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் இதனை தமிழை எழுதி நான் சைட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அனைவரும் அதை பார்த்தாவது ஓதி நிச்சயமாக உங்களினுடைய துவாக்களை நாம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நம்ம அனைவரும் கேட்போம். நம்ம அனைவரினுடைய துவாக்களையும் அல்லாஹ் தாலா அங்கீகரித்து தருவானாக. ஆமீன் என்று துவா செய்தானாக. இந்த ஒரு காணொலி முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.